வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல தேவ ஜனங்களே, உங்கள் பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிற சுப்பிரமணியமாகிய பால் இம்மானுவேல் என்று இன்றைக்கு மாற்றப்பட்டுள்ள உங்கள் பகுதியில் சாட்சியாக நிற்கிற, உங்களுடைய பகுதியில் சபையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவரை போல ஒரு குடிகாரனை நீங்க பார்த்திருக்கவே முடியாதுங்க. அவரை மாதிரி ரத்தம் வாந்தி எடுத்தவரை பார்த்திருக்க முடியாது. அவரை மாதிரி மனைவியை தொந்தரவு செஞ்சவரை நீங்க பார்த்திருக்க முடியாது. அவரை போல மனைவியை போட்டு அடிக்கிறவரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அவரை போல ரத்த வாந்தி எடுத்தவரையும் பார்த்திருக்க முடியாது. அவரை மாதிரி ஒரு துஷ்டனை பார்த்திருக்கவே முடியாது. ஆனால் அவர் தேடி போனார். சந்தோஷத்துக்காகவே குடிச்சாருங்க. சந்தோஷத்துக்காக கஞ்சாவும் போட்டாருங்க. சந்தோஷத்துக்காக ஃப்ரெண்ட்ஸோட கூட கூட்டினாருங்க. சந்தோஷத்துக்காக தாய்லாந்து போனாருங்க. அங்க எங்குமே கிடைக்கலங்க சந்தோஷம். அந்த சந்தோஷம் எங்குமே கிடைக்கல. ஆனா அந்த இயேசுவிடம் வந்தபோது அவர் குடும்பம் கட்டப்பட்டது. அவர் இதே பகுதியில் சாட்சியாக இருப்பதற்கு, ஜீவனோடு இருப்பதற்கு அந்த இயேசு ஒருவர் மாத்திரமே காரணம். அருமையான ஜனங்களே, நாங்க யாரும் காசு கொடுத்து இங்க வரலங்க. யாரும் எங்களை அனுப்பி வைக்கலங்க. யாரும் எங்களுக்கு எதுவும் சொல்லலங்க. நாங்க பெற்று கொண்டத உங்களுக்கு கொடுக்கும்படியாக, உங்களுக்கு சொல்லும்படியாக, இந்த சமாதானத்தின் இயேசுவை சொல்லும்படியாக, சாபங்களை மாற்றுகிற இயேசுவை பத்தி சொல்லும்படியாக, இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிற இயேசுவை பற்றி சொல்லும்படியாக நாங்க இங்க ஜீவனோடு, ஜீவனுள்ள சாட்சியோடு உங்க முன்னாடி நிக்கிறோங்க. ஐயா, அம்மா, ஐயா, அப்பா, நல்லா கேளுங்களேன். நாங்களாம் ஒரு பைத்தியக்காரங்க தான். ஆனா இயேசுக்காக பைத்தியக்காரங்க. அந்த பைத்தியக்காரங்களை போல நாங்க பேசுறோம்ல. ஏன்னா பைத்தியமா இருந்த எங்களை தெரிந்து கொண்டது அந்த இயேசு தாங்க. இன்னைக்கு உங்களை தேடி அந்த இயேசு வந்திருக்கிறாரு. ஐயா, அம்மா, இங்க பாத்தீங்களே, இன்னைக்கு இந்த கஞ்சா பழக்கத்துல அடிமையா இருக்கிறாங்க. செல்போன்ல அடிமையா இருக்கிறாங்க. சந்தேகத்துல அடிமையா இருக்கிறாங்க. விபச்சாரத்துல அடிமையா இருக்கிறாங்க. பேராசையில் அடிமையா இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையில அடிமையா இருக்கிறாங்க. கோபத்துல அடிமையா இருக்கிறாங்க. திருட்டுல அடிமையா இருக்கிறாங்க. இதுல ஏதாவது ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கும். ஆனா எல்லா பழக்கத்திலிருந்து நீங்க முடியலனா, உங்களை விடுவிக்க முடியலனா, எந்த மருத்துவராலையும் முடியாதுங்க. எந்த மனுஷனாலையும் முடியாதுங்க. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் முடியும். உங்க வியாதிகளை குணமாக்க இயேசுவால முடியும். உங்க சாபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசுவால முடியும். உங்க குடிப்பழக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசுவால முடியும். உங்க கட்டுகளை உடைக்க இயேசுவால முடியும். உங்களுடைய எல்லா மந்திர காரியங்களிலிருந்து விடுதலையாக்க இயேசுவால முடியும். ஐயா, அம்மா, அப்பா, அக்கா, கேளுங்களேன். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி.
இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த பக்ரோடு பகுதிக்கு வந்திருக்கிறாருங்க. எங்களை சொல்லும்படி அனுப்பி இருக்கிறாரு. இதுதாங்க உங்களுக்கு நற்செய்தி. இந்த நாளுக்கான நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தியை விட்டுடாதீங்க அருமையான ஜனங்களே. இந்த நற்செய்தி அரும்படியாக அறியாத நாட்களிலே பாவம் செய்த, குடித்த, விபச்சாரத்துக்கு ஆளான, எல்லா பழக்க வழக்கத்தில் இருந்த, இங்க நீங்க பாத்தீங்களா, சாட்சியா பாத்தீங்களா? எதுக்காக தெரியுமா சொல்றோம்? நீங்களும் மாறணும்ன்றதுக்காக தான். இந்த இயேசு ஒரு கடவுள், அவரை தவிர வேற தெய்வம் இல்ல. ஏன்னா மனுஷனால மாத்த முடியாதத அந்த தெய்வம் இங்க இருக்க சாட்சியை கேட்டீங்கள, அந்த தெய்வம் மாற்றினார். இன்னைக்கு உங்களை மாற்றுவாரு. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தருணம். இத விட்டுறாதீங்க. நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு பாவனாலும் செஞ்சிருக்கலாம். நீங்கள் அநியாயம் செஞ்சிருக்கலாம், அக்கிரமம் செஞ்சிருக்கலாம். ஆனா யாராலையும் உங்களை விடுவிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவால உங்களை விடுதலையாக்க முடியும். அந்த இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். நானும் உங்களை தேடி வந்து சொல்றோம். ஏன் தெரியுமா சொல்றோம்? இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இது ஒரு நற்செய்தி. இயேசு ஒருவரை தவிர உங்க யாரையும் விடுதலை ஆக்க முடியாது. ஏனென்றால் இயேசுவே விடுதலை நாயங்கள். இயேசுதான் எங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். இங்க குடும்பத்தோடு வந்து ஆடினாங்களே, பாடினாங்கள, எதுக்குங்க? எங்களுக்கு யாரு நல்ல செய்யல, யார நன்மை செய்யல, யார உதவி செய்யல, யாரும் எங்களை காப்பாத்தல. ஆனா அந்த இயேசு எங்களை காப்பாற்றினார். ஜனங்களே, இந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆவீர்கள்னா, இந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா, இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆனவங்களை நீங்க பாத்தீங்க, மரணத்துக்கு போனவங்களை பாத்தீங்க, மரணத்திலிருந்து ஜீவனை கொடுத்தவரை பாத்தீங்க, சாட்சியாக அவர் வைத்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவர் தாங்க சாட்சியாக வச்சிருக்கிறாரு. அருமையான சுப்பிரமணி அவர்களை பால் இம்மானுவேலாக மாற்றிய தேவன் இன்றைக்கு உங்களையும் மாற்ற வந்திருக்கிறார். கர்த்தராலே மாற்ற முடியும். அருமையான ஜனங்களே, அருமையான ஜனங்களே, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். இப்போ இங்க உங்களுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். ஏனென்றால் ஜீவனுள்ள சாட்சி, ஜீவனை கொடுத்த சாட்சி, ஆசீர்வதிக்கிற சாட்சி, பிரித்தெடுத்த சாட்சி, உண்மையுள்ளவனா மாத்தின சாட்சிங்க. வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த பாவத்துல இருந்தாலும், எந்த அசுத்தத்துல இருந்தாலும், எந்த கட்டுகள்ல இருந்தாலும், இப்பொழுது நீங்க இயேசுவை பார்த்து, இயேசுவே என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை விடுதலை ஆக்கிடுங்க ஆண்டவரே. இந்த தெய்வம் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்கும். இந்த இயேசு உங்களை விடுதலையாக்குவார்.
உங்க புருஷனை குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். உங்க புருஷனை கஞ்சா பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். உங்க புருஷனை எல்லா விதமான கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். நீ எங்க போனாலும் விடுதலை ஆக முடியாது. ஆனா இயேசு கிட்ட வந்தா ஒரு ரூபாய் தேவை கிடையாதுங்க உங்ககிட்ட இருந்து. அவர் பணத்தெல்லாம் தேடி வரலங்க. அவர் உங்க உள்ளத்தை மட்டும் தேடி வந்திருக்கிறாரு. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி வந்திருக்கிறாரு. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறாரு. அருமையான ஜனமே, இந்த பகுதியில வாழ்ந்து உங்க மத்தியில சாட்சியா இருக்கிற எதற்காக தெரியுமா? அவருடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தும்படியா வந்திருக்கோம். ஏனென்றால் இங்க நின்று கொண்டிருக்கிற சுப்பிரமணியாகிய பாலிமானுவேலுக்கு ஜீவனை கொடுத்தது இயேசு, வாழ்க்கையை கொடுத்தது இயேசு, ஆசீர்வாதத்தை கொடுத்தது இயேசு. அதனாலதான் நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த மாலை வேளையில உங்கள் மீது அவர் வைத்த அன்பு எங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. அருமையான ஜனங்களே, இது கடைசி காலமா இருக்குது. ஏசப்பாவுடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. ஐயா, அம்மா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கு அடையாளம் இருக்குமா? வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றதுக்கு அடையாளமா நாங்க உங்க முன்னாடி நிக்கிறோம். அவர் வரப்போறதுக்கு அடையாளம் இருக்கு. அவர் சொன்னதை செய்கிறவரு. அவர் கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். உங்க குடும்பத்துக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, அருமையான பக்ரோடு ஜனங்களே, இன்னைக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இயேசு உங்களை நேசிக்கிறாரு. இயேசு உங்களை நேசிக்கிறாரு. ஐயா, அம்மா, இங்க நாங்க வந்து குடிச்சிட்டுலாம் பேசல. நாங்க போதெல்லாம் ஒண்ணும் போட்டுட்டு பேசல. நாங்க ரொம்ப தெளிவா இருந்துதான் பேசுறோம். எங்களை எப்பயோ போதையில இருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரு. சாராயத்துல இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. பாவத்திலிருந்து இருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. சாபத்திலிருந்து இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. கடன்கள்ல இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இது ஒருவரால மட்டும்தான் முடியும். அது இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி. இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தி. இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே. இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி. இயேசு அழைக்கிறார், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார்.
உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அருமையான ஜனங்களே, உங்களுக்கு இந்த நற்செய்தியை எதற்காக சொல்ல வந்திருக்கிறோம் என்றால், ஒரு மனுஷனுக்கு பிறப்புண்டு, ஒரு மனுஷனுக்கு இறப்புண்டு, ஆனால் நித்திய ஜீவனும் உண்டு. அல்லேலூயா. அருமையான ஜனங்களே, இங்க பாத்தீங்க, இங்க இருக்கிற ஊழியக்காரங்க, இங்க இருக்கிற ஊழியக்காரரு எல்லாருமே பாவத்திலிருந்து தான் விடுதலையாய் வந்திருக்கிறோம். சாபத்திலிருந்து தான் விடுதலையாய் வந்திருக்கிறோம். உண்மையுள்ள தேவனை அறிஞ்சதுனால, அந்த உண்மையுள்ள தேவனை சொல்லும்படியா வந்திருக்கிறோம். ஐயா, அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, காது கொடுத்து கேளுங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு நற்செய்தி. உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, அதுதான் நித்திய ஜீவனுள்ள இடம். இயேசு கிறிஸ்துவை நீங்க அறியலனா அந்த இடத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்துல என்றைக்கோ மரித்து போயிருக்க வேண்டும். ஆனால் ஆனால் இந்த பகுதியில மரணத்திலிருந்து ஜீவனை கொடுத்து ஊழியராக பரிசுத்த ஊழியத்தை செய்யும்படியாக உங்க மத்தியில உங்க ஊழியரை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. ஐயா, அம்மா, அவர் பட்ட பாடுகள்லாம் உங்களுக்கு தெரியாது. அவர் பட்ட அவமானம்லாம் உங்களுக்கு தெரியாது. அவருக்கு கிடைக்காத நிம்மதியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவருக்கு கிடைக்காத சமாதானத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. இங்கதான் அந்த சபை இருக்கு. அப்போஸ்தலிக் இன்டர்நேஷனல் சபை இருக்குது. நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா அவர் கதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாக்குறதுக்கு வெள்ளை சட்டை போட்டு அவர் இருக்கலாம். இதே வெள்ளை சட்டைக்கு பதிலா கருப்பு சட்டையை போட்டுட்டு சபரிமலைக்கு 16 முறை போயிருக்கிறாருங்க. போய் 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 தேடினாரு. அங்க ஒரு சமாதானமா அவருக்கு கிடைக்கல. அங்க சந்தோஷமா அவருக்கு கிடைக்கல. அங்க இருந்து வந்ததும் அவருக்கு கிடைச்சதெல்லாம் பாட்டில் தான். அவருக்கு வேற எதுவும் கிடைக்கல. அவருக்கு எந்த பழக்கத்திலிருந்தும் விடுதலையாகவும் முடியல. போதை பொருள்ல இருந்து விடுதலையாக முடியல. சமாதானத்திலிருந்து விடுதலையாக முடியல. பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல. கட்டுகள்ல இருந்து விடுதலையாக முடியல. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவை தேடி அவர் ஒரு நாள் போன போது அந்த இயேசு கிறிஸ்து அவர் எதிர்பார்த்த எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி அவரை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இன்னைக்கு கருப்பு சட்டையை மாத்தி வெள்ளை சட்டையை அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அத மாதிரி இருதயத்தையும் மாத்தி வெள்ளையான மென்மையான இருதயத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு இதே பகுதியில் ரவுடித்தனம் பண்ண அவரை இன்றைக்கு மாற்றி இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லும்படியா வச்சிருக்கிறாரு. அவர் எதுக்காக இங்க நிக்கிறாருன்னா அந்த இயேசு செய்த நன்மையை நீங்க அறிந்து கொள்ளும்படியாக, அந்த இயேசு செய்த நன்மையை அறிந்து கொள்ளும்படியாக. அருமையான ஜனங்களே,
இன்னைக்கு பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது, போதை பொருட்கள் பெருகி கொண்டிருக்கிறது, சாராயம் பெருகி கொண்டிருக்கிறது, பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, சிறுவர்களுக்கு விரோதமான பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அதுல இருந்தெல்லாம் நீங்க விடுதலை ஆகணும்ன்றதுக்காக தான் நாங்க எங்க வெட்கமான எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, எங்களுக்கு கிடைச்ச உயர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாங்க இன்னைக்கு உங்க மத்தியில வந்து கத்திக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். எதற்காக தெரியுமா? எங்க தேவனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்ன கட்டளையை நிறைவேற்றும்படி. என்ன கட்டளை? நீங்க பெற்ற சுவிசேஷத்தை சகல ஜனங்களுக்கும் போய் சொல்லும்படியாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில இன்றைக்கு இங்க இந்த மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இந்த பகுதியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஐயா அம்மா, நாங்க பணம் இல்லாமலாம் வரலமா. எங்க கிட்ட எங்க கீழே 100 பேர் கிட்ட வேலை செய்யறாங்கம்மா. எங்களுக்கு நல்ல கம்பெனிலாம் இருக்குமா, நல்ல வருமானம் இருக்கு, நல்ல கார் இருக்கு, 1க்கு 4 கார் இருக்குது, நல்ல வசதியும் இருக்கு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க இந்த வெயில்ல இந்த உஷ்ணத்துல உங்களை தேடி வந்திருக்கிறோம்னா இதெல்லாம் எங்களுக்கு தந்தது இயேசு. கையை தட்டி அந்த இயேசுவை பத்தி உங்களுக்கு சொல்லும்படியாக, உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, உங்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, உங்களுடைய கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக இன்றைக்கு நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறுமா? உங்க வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும். உங்க வாழ்க்கையில சுகம் கிடைக்கும், உங்க வியாதிகள் குணமாகும். உங்க வியாதிகளை குணமாக்க இயேசுவால முடியும். உங்களுக்கு பிள்ளை இல்லையா? ஜெபமனா பிள்ளையும் கிடைக்கும். கேன்சர் வியாதியா? ஜெபிச்சா விடுதலை கிடைக்கும். பாவ கட்டுகளா? பாவத்திலிருந்து வெளியே வர முடியலையா? அந்த பாவத்திலிருந்து வெளியே வரும்படி ஜெபிச்சா நடக்கும். உங்க வீட்டுல தரித்திரம் இருக்குதா? அந்த தரித்திரம் நீங்கணும்னு ஜெபிச்சா கண்டிப்பா தரித்திரத்திலிருந்து வெளியே வருவீங்க. ஐயா அம்மா, இந்த பகுதியில் இருக்கிறவங்களே உங்களுக்கு நல்ல செய்தி.